அருள்வாக்கு குறி கேட்பவரா நீங்க? குறி கேட்கறது தப்பு இல்லங்க. இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு சில உண்மையான நிகழ்வுகள அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி அப்படி என்ன? குறி கேட்கறது அப்படின்னா, ஏன் குறி கேட்கறது தப்பு இல்ல. யாராவது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு குடுக்க மாட்டாங்களா? யாருகிட்டயாவது நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சிராதா? நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துராதா? அப்படின்னு ஏழை எளிய அப்பாவி குறி கேட்கறது குறை சொல்லல. ஆனா, நாம எது மாதிரியான தவறுகள இழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மகளுக்கு மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை அப்படின்னா, எப்படின்னா, உயிர் போற நிலையில எப்படி தன்னுடைய பிள்ளைய எப்படியாவது நம்ம காப்பாத்திறக்கூடாதா அப்படின்னு தன்னால முடிஞ்ச முயற்சி எடுக்கிறாரு. முடிஞ்ச முயற்சி கடன வாங்கி எல்லா மருத்துவமனைகள்லயும் ஒண்ணும் இல்ல, இன்னொன்னுன்னு அந்த பிள்ளைய தூக்கி தூக்கி எப்படியாவது சரி பண்ணணும்னு ஓடுறாரு. சின்ன குழந்தை. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவருடைய தெய்வ நம்பிக்கைய பாருங்களேன். மருத்துவர்கள் மேல எந்த ஒரு நம்பிக்கைய வச்சாலும், நம்ம தெய்வம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னைய காக்கிற குலதெய்வத்த மறந்து, நாம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம், இல்ல நமக்கு யாரோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாரு, எல்லா பக்கமும் குறி கேட்க போறாரு. தப்பில்ல. சரி ஒரு ஆள்ட்ட போறோம், சரி கேட்கல. இன்னொரு ஆள்ட்ட போறோம், கேட்கல. இன்னொரு ஆள்ட்ட போறோம், கேட்கல என்ன பண்றாரு, குறி கேட்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10, 30 பேர்ட்ட போய் கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 பணத்த அந்த இடத்துல விரயம் பண்றாரு. அவர்ட்ட மறுபடியும் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, "ஐயா! என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு. என் பிள்ளைய காப்பாத்த முடியல. என் பிள்ளைய நாங்க எல்லாம் எங்க குடும்பமே கதறிக்கிட்டு இருந்தோம். நானும் போயி ஒரு ஆள் இல்ல 30 பேர்கிட்ட நானும் போய் குறி கேட்டேன். எல்லாரும் அத சொன்னாங்க, இத சொன்னாங்க, செஞ்சேன். ஆனா எதுவுமே பலிக்கல. கடைசில என் குழந்தைய நான் வச்சிருக்க இடத்த வித்து ஒரு மருத்துவமனையில போயி, அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைய நான் சரி செஞ்சேன். இப்ப என் பிள்ளை பரவால்ல. ஏறாத கோவில் இல்ல, போகாத இடம் இல்ல அப்படின்னு அவரு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இப்ப இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, குறி கேட்பது தப்பு இல்லங்க. தப்புல்ல. எவ்வளவோ தெய்வத்த சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் உண்மையும், நீதியும், நேர்மையுமா மக்கள காத்து வர்றாங்க. ஆனா, நாம எந்த அளவு குறி கேட்கிற அந்த மக்ககிட்ட வைக்கிற நம்பிக்கைய நாம வணங்குற சாமிகிட்டயும் நாம வைக்கணும்ல. சரி எங்க குறி கேட்டாலும் கடைசியில அந்த சாமியோட அந்த சக்தியால தான நாம அத நம்ம சரி பண்ண முடியும். அந்த தெய்வத்தோட சக்தியால தான நம்ம பிள்ளைய, நம்ம குடும்பத்த நம்ம காக்க முடியும். அப்ப தெய்வத்த காக்கிற தெய்வத்த மறந்து, தெய்வத்தின் மேல இருக்கிற நம்பிக்கைய மறந்து, ஒரு ஆள் இல்ல இப்படி ஓடோடி போய் எல்லாத்துட்டயும் சொல்றதெல்லாம் காதுல கேட்டு நாம செய்றதுனால இந்த இடத்துல யாருக்கு நஷ்டம்? அறிவு நண்பர்கள் ஒரு சில விஷயங்கள ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறணும். குறி கேட்கிறது தப்புல்ல. அருள்வாக்கு கேட்கிறது தப்புல்ல. நம்ம சாமி நமக்கு நம்ம சாமியே நம்மகிட்ட இல்ல, தெய்வ சக்தியே இல்ல, தெய்வமே நமக்கு எந்த தெய்வமே நம்மள பாதுகாக்கல அப்படிங்கிற பட்சத்துல நாம போனோம் அப்படின்னா சரி. ஆனா, நாம இது போன்ற தவறுகள செய்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பம் மேலும் தான் பாதிக்கப்படுது. அதனால நாம என்ன பண்ணணும்? முதல்ல நம்மள காக்கிற சாமி, நம்மள சுத்தி இருக்கிற சாமி, அந்த தெய்வத்திட்ட நாம முறையிட்டா நமக்கு அதுக்கு ஒரு வழிய காட்டும். அதுக்காக வேண்டி சாமி இறங்கி வந்து, உடனே நமக்கு உடம்புல இருக்க ஒரு கட்டிய கூட அந்த சாமி உடனே அத கரைச்சு அத சரி பண்ணிறாது. நல்ல ஒரு பாதைய காட்டும். இந்த மருத்துவர்ட்ட போ, இந்த மருத்துவமனைக்கு போ, இந்த மக்கள பாரு, இந்த செயல செய்யி அப்படின்னு அந்த பாதைய காட்டுற அந்த வல்லம், அந்த சக்தி தான் நாம வணங்குற சாமி நமக்கு குடுக்கும். இப்ப நான் போறேன் ஒருத்தர்ட்ட போய் குறி கேட்கிறேன். அவர்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு பலிக்கல. சரி இவர் சொன்னது பலிக்கலையே, இன்னொருத்தர்ட்ட போவோம்ன்னு அவர்ட்ட போறேன். அவரு சொன்னதும் பலிக்கல. சரி இவரு சொன்னது இன்னொருட்ட போவோமே, அவரு சொன்னதும் பலிக்கல. இப்படி இத்தன பேர்ட்ட பார்க்கறதுக்கு நான் ஏன் குறி கேட்கணும்? இப்ப என் சாமி எனக்கு ஆளு, அங்கு அடையாளத்தோட போப்பா, இந்த எல்லையில இந்த இருக்காரப்பா, உனக்கு இதான்டா, நான் அவர் மேலயும் நிக்கிறேன்டா. உன் வாகனம்டா, போடா. உனக்கு ஒரு தீர்வ குடுப்பான்டா. உன் மனசுல இருக்க குழப்பத்த தீர்த்து குடுப்பான்டா. உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவான்டான்னு அந்த சாமி எனக்கு என் அசரீரி வாக்குல என் கனவுல வந்து சொல்லி, நான் போய் அவர்ட்ட போய் நான் பார்த்தேன்னா, சத்தியமா ஜெயிக்கும். எனக்கு பதில் கிடைக்கும். என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நாம காதுல கேட்டு
செய்யாத இடங்கள்ல செய்யக்கூடாத காரியங்களை செய்யறதுனால என்ன ஆகும் தெரியுமா? மேலும் மேலும் நம்மள காக்கிற குலசாமி அந்த தெய்வ சக்தியை நாம விட்டு விலகி போயிடுவோம். அறிவாம் அன்பர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறணும். குறி கேட்கிறது தப்புல்ல. நியாயமான விஷயம் தான். ஆனா, அந்த குறி சொல்ற கூட அவங்க மேல வர்ற சாமி, அந்த தெய்வத்த நம்பி அந்த தெய்வம் அவங்கள வழிநடத்தி அது மூலியமா தான் அவங்க குறி சொல்றாங்க. அந்த தெய்வம் அவங்க மேல பேசுற தெய்வம், உங்கள காக்க நீங்க இவ்வளவு காலமா வணங்கி வந்த தெய்வம் உங்ககிட்ட பேசாதா? உங்கள காக்க வராதா? இப்ப ஏன்? எதுக்கு இது மாதிரியான செயல்கள்ல நாம ஈடுபடுறோம்? சாமி அருள்வாக்கு சொல்லுது. இவங்ககிட்ட போய் கேளுப்பான்னு என் சாமி உத்தரவு குடுத்துச்சுங்க. நான் போனேங்கன்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. அவர் மேல சாமி மணி மணியா, முத்து முத்தா பேசும். அவர் சொல்ற எல்லா வாக்குகளும் பலிதமாகும். நமக்கு விரயமாகாது. இப்ப அந்த இடத்துல அவருடைய அந்த அன்பர் சொன்ன அந்த பதிவு இருக்குல்ல, அந்த வலி எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரணத்த ஏற்பட்டுச்சு. தான் பெத்த பிள்ளை எப்படி தன்னுடைய பிள்ளைய சாக குடுக்குற நிலைமையில கூட நாம போய் ஒவ்வொரு ஆளா தேடி ஓடி இவங்க கிட்ட நமக்கு சரியாயிராதா அப்படின்னு நாம கேட்டு கேட்டு நாம ஓடி அந்த பரதவிக்கிறோம்ல, அந்த நிலை யாருக்கும் உருவாகக்கூடாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதா? கஷ்டப்படாதீங்க. உங்க தெய்வத்திட்ட கோரிக்கைய வைங்க. வணங்குங்க. கண்ணீர விடுங்க. உங்க கஷ்டத்த சொல்லுங்க. நல்ல மருத்துவர்கள போய் நல்லா பாருங்க. அதே சமயம் உங்க சாமிட்ட ஒரு கோரிக்கைய வைங்க. ஐயா! இது யாருக்கு தீர்வு குடுப்பா? அப்படின்னு உங்க சாமிட்ட கோரிக்கைய வைங்க. உங்க சாமி வந்து அசரீரி வாக்கு, அங்க அடையாளத்தோட சொல்லும் ஒரு மருளாடிய. அந்த திசையோட சொல்லும். அவங்ககிட்ட போங்க. அவங்க உங்களுக்கு செய்வாங்க. குருட்டாம்போக்குல போய் இது மாதிரி யாரும் மனம் கஷ்டப்பட்டுறாதீங்க. அது குடும்பத்துக்கு ஒரு வேதனையா இருக்குங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா சொல்ல ஆசைப்படுறேன். சரி அப்புறம் என்னங்க, நீங்க ஒரு சாமியாடி, அப்ப குறி சொல்றவங்கலாம் அப்படியெல்லாம் நீங்க என்னங்க அவங்கலாம் அவங்கலாம் அப்போ சொல்றதெல்லாம் பலிக்காதுன்னு நீங்க அப்படி சொல்ல வரலங்க. அப்படி சொல்ல வரல. 10 விரலும் ஒரே மாரி இருக்கிறது இல்லைல்ல. எல்லாரும் தெய்வத்துக்காக பணத்த இழந்து குறி கேட்கிற பெருமக்க பணத்தின் மேல ஆசை இல்லாம பணத்த தொட்டு கூட பார்க்க மாட்டாங்கங்க. ஒரு அம்மா இருக்கு. ஒரு அம்மா ஒரு திருவண்ணாமலையில ஒரு அம்மா. அந்த அம்மா எப்படின்னா, நல்லா சடா முடி வச்சு, நல்லா அந்த சடை போட்டு, அந்த அம்மா வாசல்ல அந்த 108 லிங்கம் அந்த 8 8 8 8 10 லிங்கம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த லிங்கத்துக்கு வெளியில தலவாசல்ல உட்காந்துருக்கு. கையில ஒரு சூலத்த வச்சு நல்லா மஞ்சள் போட்டு அந்த அம்மா உட்காந்துருக்கு. உள்ள போய் சிவன வழிபட்டுட்டு வந்து, அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த அம்மா பார்க்கவே ரொம்ப மங்களகரமா, ஏதோ அந்த அந்த ஆதிசக்தியோட அந்த 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 பராசக்தியோட அம்சமா இருக்கே, நம்ம என்ன ஏதுன்னு அந்த அம்மாட்ட போய் ஒரு பார்த்து வணங்குவோம்னு அந்த அம்மா போய் பார்க்குது. அந்த அம்மா மேல எங்கேயும் பார்த்துட்டு, "ஏப்பா உன் மனக்கவலை எனக்கு புரியுது. உன் மனக்கவலை எனக்கு புரியுது. கலங்காத. இப்ப நீ திருவண்ணாமலைக்கு நீ வந்த. இதே மாதிரி 3 தடவ வந்துட்டு போ. அந்த ஆதி சிவன், அந்த அந்த திருவண்ணாமலை அந்த ஐயா அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மனும் உன்னைய காத்து நிப்பாங்க" அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுக்கு, இவரு ஒரு ரூ. 100 காணிக்கையா குடுக்குறாரு. அந்த அம்மா கையில வாங்கல. அங்கன வச்சுட்டு போப்பான்னு சொல்லிருச்சு. அப்ப அதுபோன்று அந்த சாமியாடி பெருமக்கள், தெய்வத்த உண்மையும் நீதியுமா மக்களுக்கு நல்லது செய்ற பெருமக்கள், எந்த ஒரு ஆசையுமின்றி, பொன்னாசையின்றி, பொருளாசையின்றி, உங்களுக்கு கிடைக்கிற நலன்ல தான் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்களே தவிர, பணத்துக்கும், பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு அதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காது. இது மாதிரி எண்ணற்ற பெருமக்கள் இருக்காங்க. அது மாதிரியான ஒரு சில பேர்லாம் இருக்கிறதுனால தான், நாம போய் குறி கேட்போம், நமக்கு நல்லது நடந்துரும்னு நம்ம ஓடுறோம். தெய்வத்தோட உத்தரவோட எதையுமே செய்யுங்க. நீங்க வணங்குற சாமியோட உத்தரவோட செய்யுங்க. நீங்க வணங்குற சாமிய முழுமையா நம்புங்க. அந்த சாமிய விட நமக்கு நல்லது நினைக்கிற பெருமக்கள் வேற எங்கேயும் இருந்துற மாட்டாங்க. என்னைய காக்கிற குலசாமி, மீறி யாரும் எனக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசைப்பட்டுற மாட்டாங்க. அந்த சாமிய நான் எந்த அளவு வணங்குறேன், அந்த தெய்வத்துக்கு எந்த அளவு நான் செய்றேன், அந்த தெய்வத்துக்கு எந்த அளவு உண்மையா இருக்கேன், அந்த சாமிகிட்ட என்ன நடந்தாலும் என் சாமி காக்கும்னு நான் காத்து நிக்கிறேன்ல, அதுதான் உங்க சாமிய உங்ககிட்ட நெருங்கி வர செய்யுமே தவிர, இதுபோன்று வழி மாறி, திசை மாறி, இதுபோன்று பணம் விரயம் செய்து, மனம் விரயம் செய்து, பிள்ளைகள இதுபோன்ற குடும்பத்த அலக்களிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறதில்ல. நஷ்டம் தான் கிடைக்கும். அதனால தெய்வ சக்தியையும், அந்த தெய்வ சக்தி குடுக்குற அசரீரி வாக்கு, அருள் வாக்கு, அதே சமயம் அந்த கனவுல சொல்ற அந்த பெருமக்கள், அந்த சாமியாடி பெருமக்கள், அந்த மருளாடிகள், அந்த குறி சொல்லும் பெருமக்கள நீங்க போய் பார்த்து பயனடையணும். இந்த அறிவோமன் நம்ம அன்பருக்கு இது ஏற்பட்ட இந்த நிலை வேற யாருக்கும் உருவாயிறக்கூடாது. மதிகெட்டு திசை மாறி, வழி மாறி இது போன்று பயணிச்சு, யாரும் அந்த கஷ்ட நிலைக்கு உருவாகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவ அறிவும் அன்பர்களுக்கும், கஷ்டத்துல வாடி நிக்கிற பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.